திரு எஸ்கேபி. பாஜக வந்து இன்னைக்கு 11வது ஆண்டாக நாட்டில் ஆட்சி புரிகிற கட்சி. சரி, இந்தியாவிலே அதிகமான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆளக்கூடிய எந்த மாநிலத்தில் பாஜக மது விலக்கை கொண்டு வந்தது? குஜராத்தில் ஏற்கனவே இருக்குது. எந்த மாநிலத்திலும் அவர்கள் மது விலக்கு கொண்டு வரல. அதே போல ரெண்டாவது, எந்த மாநிலத்தில் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது? இப்ப நம்மள நடத்த சொல்லி கேட்கறாங்க, ஏன் நடத்தலன்னு கேட்கறாங்க. நம்ம பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பையே வந்து கோர்ட் ரத்து பண்ணுது. அதை மீண்டும் மீண்டும் சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா மீண்டும் மீண்டும் அர்த்தமில்லாத ஒரு பொருளை ஹிப்பாக்ரிட்டிக்கா நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம் கூட்டணிக்கா என்று கேட்கிறார்கள். நாம் வந்து இதை வந்து மறுபடியும் நாம் வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையில் பார்க்கணும். இன்னைக்கு வந்து அண்ணன் திருமா வந்து தமிழ்நாட்டு எல்லை தாண்டிய ஒரு அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளில் அவர் அந்த கட்சி முக்கியமாக ஒரு தலைவராக அவர் சாதித்த சாதனை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. இன்னைக்கு ஆந்திராவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் அவரோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு. விந்தியமலையை தாண்டி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அம்பேத்கர் இயக்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அண்ணன் திருமாவுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜக எதிர்ப்பின் காரணமாகவும் கொள்கை கூட்டணியாகவும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை விட்டு அவர் விலக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன லாஜிக்கும் கிடையாது. கூட்டணி சார்ந்து எந்த குழப்பமும் வர வாய்ப்பே கிடையாது. பாஜக எதிர்ப்பு என்ற கொள்கையில தான் வந்து கம்யூனிஸ்ட் பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரசுமே ஒன்னா இருக்குது. திமுக இல்லாமல் அங்க பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் வேற, இப்ப சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற உங்க லாஜிக் படி வர, ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் விசிகாவை பாஜக அழைக்க அதிமுக விரும்புகிறது என்றால் அவர்கள் வரக்கூடிய பாமகவை வந்து அவர்கள் எதிர்த்து வரணும். ஏன்னா பாமக இருக்கக்கூடிய இடத்துலயோ பாஜக இருக்கக்கூடிய இடத்துலயோ விசிகா பாமகவும் தான் ஒண்ணா இருக்காங்க. இப்ப பாமகவுடைய நீங்க வந்து ஆர்கானிக்கா பாருங்க. இந்த போன தேர்தலில் பாஜக கூட பாமக அடுத்த தேர்தல் நிச்சயமா மாறிதான் ஆகணும். அதுதானே இயற்கை நீதி. பாமக காலம் என்ன பதில் பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையா இருக்குன்றீங்க.